மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயராகவன் ஐயா இருக்கார். இந்த உடல் சூடுக்கும் அல்சருக்கும் இவர்கிட்ட அற்புதமான மருந்து இருக்குது. இது சாப்பிட்டா சரியாக போகுன்றார். அது எப்படி சாப்பிடணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உடல் உஷ்ணத்தினால பல்வேறு நோய்கள் வருது, இதனால் அல்சரும் சேர்ந்து வருது. இதுக்கு நிரந்தர தீர்வு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன, எப்படியெல்லாம் சாப்பிடணும்? சரி, இது பொதுவாக மருந்து கிடையாது, உணவு தான். இது ஒரு உணவு. நீண்ட காலமாக நம்ம இந்தியா முழுவதுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உணவு. என்னன்னா ரோஜாப்பூ, கல்கண்டு, தேன், இந்த மூணும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணி சில நாட்கள் அதுவாக ஒரு ப்ராசஸ் ஆக வரைக்கும் விட்டு, பூவும் தேனும் கல்கண்டும் ப்ராசஸ் ஆக வரைக்கும் விட்டு எடுக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாள் கழித்து எடுத்து நாம் பேக் பண்ணுறோம். இது நம்ம நண்பர் ஒருத்தர் வடநாட்டில் செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் ரீபேக்கிங் லைசன்ஸ் எடுத்து இதை வாங்கி நாங்கள் நம்ம கடைகளுக்கும் நம்ம வேண்டியவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த பன்னீரினுடைய மகத்துவம் ஒன்று இருக்குது, இதுனுடைய மகத்துவம் ஒன்று இருக்குது. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த விருத்திக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உடல் சூடு கூடாமல் இருக்கிறதுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு சிலர் பிபி ஏறிடும். பிபி ஏறுனா அவங்களுக்கு பிரசவம் ஆகிறது கடினம், அதனால் நாங்கள் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அப்போது அவங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லா கர்ப்பிணி பெண்களும் 6வது மாதத்துலேருந்து பிரசவமாகிற வரைக்கும் இந்த குல்கந்து காலையில் ஒரு ஸ்பூன் மெதுவாக மென்று சாப்பிட்டுட்டு, நைட் ஒரு ஸ்பூன் படுக்கும்போது மெதுவாக மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டாங்கன்னா உடல் சூடு குறையும், பிபி ஏறாது, ரத்தம் விருத்தியாகும், பிரசவம் சுலபமாக ஆயிடுது. இது நான் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் கரெக்டாக எனக்கு சொல்லி நீ இதவே சாப்பிடுன்னு கரெக்டாக வாங்கி பிரசவமாக சாப்பிட்டு சுகப்பிரசவமாக இருக்குது. அதனால் குல்கந்து சாப்பிட்டா சுகப்பிரசவமாகும். இது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பழைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ யாருக்கு தெரியல. நாம் இப்போ நம்ம மருத்துவர்கள் தான், சித்த மருத்துவர்கள் தான் பாரம்பரிய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது மக்களுக்கு. நம்ம ஒவ்வொன்றும் பழைய முறைகளை நம்ம கடைப்பிடிச்சா தான் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்பெஷலுங்க. அதுபோக உஷ்ணமான இடத்துல வேலை செய்கிறவங்க, உடல் சூடு உள்ளவங்க, அப்புறம் வயிறு எரிச்சல் இருக்குங்க, சில பேர்த்துக்கு மலச்சிக்கல் கூட லேசான மலச்சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே நைட்டு படுக்கும்போது காலையில் உணவுக்கு முன் ஒரு ஸ்பூன் இவ்வளோ எடுத்து மெதுவாக மென்று சாப்பிட்டுட்டு வெந்நீரும் குடிச்சிக்கலாம், பாலும் குடிச்சிக்கலாம். என்ன விருப்பமாக பண்ணிட்டாங்கன்னா நல்ல உடல் சூடு குறையும். மென்துவர்ப்பு, இது ரோஜாப்பூ எப்பவுமே மென்துவர்ப்பு உள்ளது. மென்துவர்ப்பு நிறைய நோய்களை நல்லா பண்ணும். கடுந்துவர்ப்பினுடைய வேலை வேறு. அதனால் இது சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, சூட்டை குறைக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. அதே மாதிரி பன்னீர், இந்த பன்னீர் இந்த ரோஜா பூவை குல்கந்தா மாற்றாமல் அதே ரோஜா பூவை குறிப்பிட்ட அளவு ஒரு பானையில் போட்டு அதை தீநீராக வடித்து எடுக்கிறது. தீநீர்னா டிஸ்டிலேஷன். இது ரோஜா பூவினுடைய டிஸ்டிலேஷன். இந்த டிஸ்டிலேஷன் பண்ணி மேலே வர்ற தண்ணி எடுத்துட்டா அடியில் ரோஜா பூ இருக்காது, அது வாடி சுருங்கிடும். இதனுடைய தண்ணி மட்டும் வெளியே வந்துடும். அப்போ ரோஜாவிலிருந்து வரக்கூடிய பன்னீர் இதுக்கு பேர். அப்புறம் இந்த பன்னீர் முகத்துக்கு ஏதாவது சந்தனம் தடவை குழச்சி பூசவோ, மஞ்சள் குழச்சி பூசவோ, வேறு ஏதாவது முல்தானி மெட்டி, நம்ம ஃபேஷியல் பேக் வச்சுருக்குறோம், முல்தானி மெட்டி ஃபேஷியல் பேக் 40 ரூபா ஒன்று. அந்த மாதிரி முல்தானி மெட்டி ஃபேஷியல் பேக் குழைக்கவோ இதை கொஞ்சமாக ஊற்றி குழச்சி முகத்தில் அப்பி 1 ஹவர் கழித்து கழுவுனோம்னா முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசு போயிடும். வேறு சில முகப்பொலிவு பொடிகளையும் இது கலந்து பூசும்போது முகம் குளிர்ச்சியாகும். அதுக்காக முகப்பொரு வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அதுபோக உள்ளே சாப்பிட்றதுக்கு நாம் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நாள் பூரா அந்த தண்ணி டெய்லி குடிச்சிட்டே வரும்போது என்னாகுன்னா உள்ள அமிலத்தன்மை குறையும், புண்ணு இருந்தாலும் நல்லா குளிர்ச்சியாகும். அந்த மாதிரி உபயோகம் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாது. நம்ம சித்த மருத்துவர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை விஷயம் இது. இதை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஒரு 200 மில்லி வச்சிட்டோம்னா 10 நாளைக்கு வரும். அப்புறம் மறுபடியும் இப்படியே வாங்கிக்கலாம். அப்போது இதுவும் உடல் நலத்துக்கு, உள் உறுப்புகளுக்கு வலிமையை கொடுத்து உள்ளுறுப்புகளில் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். வயிற்று புண்ணு இருந்தாலும் இது மருந்து சாப்பிட்றவங்க இதை தண்ணிக்கு பதிலாக இது ஊற்றின தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது வயிற்று புண்ணு நல்லாயிடும். என்ன நேயர்களே, ரோஜா குல்கந்து பன்னீர் இது எப்படி எடுத்துக்கணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தினா என்ன நோய்கள் குணமாகும் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அவர் சொன்ன அந்த மாதத்துலேருந்து இந்த குல்கந்தை ஐயா கிட்ட வாங்கி சாப்பிட்டுவாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.